1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது தொடர்ந்து பார்த்துட்ருப்போம். அதாவது முன்ன இருந்த காலத்தை விட இப்போ என்னென்னா, சீமான் மட்டும்தான் பேசுவார். சீமான் மேடையில் ஏறி கருத்தியெல்லாம் பேசுவார், மக்கள் இடத்துல ஒரு தெளிவை ஏற்படுத்துவார். மிகப்பெரிய அளவில் ரொம்ப அது அடினா மரண அடியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நிலவரம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருவரும் சீமான் தம்பிகள் ஒவ்வொருவரும் சீமானாவே மாறியிருக்காங்க. இன்றைக்கி தங்கை தாரிகா சல்மானாக இருக்கட்டும், அபுபக்கராக இருக்கட்டும், இடும்பாவனம் கார்த்தியாக இருக்கட்டும், எண்ணற்ற பேர் எந்த விவாத நிகழ்ச்சியிலையுமே யாருமே நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த முடியல. அந்த அளவிற்கு கொலை அடிக்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க. ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து, பெரியார் இந்தங்க வந்து வெறும் மண்ணு தான், பெரியார் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, பாரதி தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பெரியாரை டாராக கிழிச்சு தொங்க விட்டாங்க. அதில் தாரிகா சல்மானுடைய பங்கு மிக கொடியது. அவங்க அடித்த அடி இதுக்கப்புறம் பெரியாரை பற்றி யாரும் படிக்கவே கூடாதுரா அப்படிங்கிற அளவுக்கு கொடூரமான அடியாக இருந்தது. இப்போது அதுக்கு எதிர்கருத்து சொல்கிறவங்க இருக்காங்கல்ல, திமுகவை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இல்லை பெரியாரின் அடிவரடிகள், பெரியாரின் விசுவாசிகள், இவங்கெல்லாம் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள், இவங்க வந்து பதில் சொல்லலாம், இந்த பேசின கருத்து தப்புப்பா, இதெல்லாம் வந்து சரியாக இல்லைப்பா அப்படின்னு. ஆனால் அதுக்கு தான் திமுகவில் தெம்பு இல்லை இல்லையா. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 200 ரூபா கொடுத்து இந்த நாய்க்கு எலும்பு துண்டு போடுவாங்களே, அந்த மாதிரி எலும்பு துண்டுகளை போட்டு நிறைய நாய்களை வளர்த்து வச்சுருக்காங்க. அதில் ஒரு நாய் தான் நம்ம இந்த மைனர். இவனுக்கு என்ன வேலைனா, எப்போவுமே சீமானுடைய காலை நக்கிறது, சீமானை கடிக்கிறது, இது மட்டும்தான் அவனுக்கு வேலையே. தொடர்ச்சியாக இதை மட்டும்தான் செஞ்சிட்ருப்பான். ஆனால் இப்போது 200 ரூபா பத்தலை. அப்போ 200 ரூபா பத்தலை என்ன பண்ணணும், அதிகமாக நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கணும். இப்போ பெரியாரை போட்டு இந்த அடி அடிச்சிருக்காங்க, இதை நம்ம பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வர 200 ரூபா கட்டாயிருன்ட்டு தாரிகா சல்மான் அவர்களை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கார். மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியை பண்ணி அவர் வெளியிடுறார். இவர்கள் ஏன் பெரியாரை குறித்து இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னா, இவர்கள் பேசலைன்னு தான் ஆச்சரியம். தாரிகா சல்மானுடைய தாயார் இருக்காங்களே, அவங்க அதிமுகவில் ஒரு பேச்சாளர். தாரிகா சல்மானுடைய கணவர் சல்மானும் தாரிகா சல்மானுடைய தாயாரும் சேர்ந்து துபாயிலேருந்து தங்கம் கடத்துகிறாங்க. எப்படி? தாரிகா சல்மானுடைய தாயாரும் அவங்களுடைய கணவர் சல்மானும் சேர்ந்து துபாயிலேருந்து தங்கம் கடத்துகிறாங்க. இப்போ துபாயிலேருந்து தங்கம் கடத்துகிறாங்க, சரி நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம், ரொம்ப வந்து கொடூரம் தான், இது வந்து தவறு தான். இந்த துபாயிலேருந்து தங்கம் கடத்துகிறாங்கல்ல, அந்த தங்கம் கடத்துறத கூட பிடிக்க முடியாத அளவுக்கு இங்கே ஆட்சியில் இருக்கவங்கன்னா மயிரையாக பிடிங்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? இப்போ உங்கள் ஆட்சி தான் நடக்குது, திமுக ஆட்சி. இந்த திமுக ஆட்சியில் தங்கம் கடத்துகிறாங்க, கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க, ரவுடிசம் பண்ணுறாங்க, ஆட்கடத்தல் பண்ணுறாங்க. இதையெல்லாம் பண்ணும்போது தாரிகா சல்மான் அவர்களுடைய தாயாரையோ இல்லோட நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இளைஞர் பாசறையை சார்ந்த சல்மான் அவர்களையோ கைது செஞ்சுருக்கணும்ல, அரெஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த தவறு செஞ்சுருக்கோம். அதுவும் மற்றவர்கள் செய்தால் கூட தவறு. நாம் தமிழர் கட்சிக்காரன் மீம்ஸ் கூட போடக்கூடாது, முதல்வரை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணிட்டா இரவோடு இரவாக போயிட்டு கைது செய்வீங்க. இப்போ ஒன்றுமே கிடையாது. தென்னகம் விஷ்ணுன்னு ஒருத்தர் யூடியூப் வச்சுருக்காரு, சீமானை பற்றி பேசுவார், அதை தவிர்த்து எதுவுமே பண்ணலை. ஏண்டா அவர் வீட்டில் போய் ரெய்டு பண்ணிங்கள்ல, அது பண்ண முடிஞ்சதில்லை உங்களால்? வெளிநாட்டிலேருந்து கோடி கோடியாக நிதி வருகிறது. அவர் சொன்னார் கடைசியில் பிரபாகரன் சம்மந்தமாக 2 புக்கு இருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இதை செய்யக்கூடிய உங்களால் தாரிகா சல்மான் அவர்களையோ அவருடைய தாயாரையோ இல்லை அவர் கணவரையோ ஏன் கைது செய்ய முடியல? ஏன்னா இவனுங்க எல்லாம் அவதூறுக்கு பிறந்தவனுங்க. இவனுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவதூறு பரப்புறது தான். இதில் அவங்க பெரியாரை பற்றி இவர்கள் இழிவாக பேசுகிறாள். ஏன்னா நாகரிகமாக பேசுறதுனா திமுக காரனுக்கு என்னன்னு தெரியுமா? இல்லை இந்த நாய் பேசுதே, அந்த நாய், இந்த நாய்க்கு நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா? இது இருக்கிறதுலே கொச்சையாக கேவலமாக அருவருப்பாக பேசக்கூடிய நாய் தான் இந்த மைனர். இவன் பேசுகிறான், நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க அவதூறாக பேசுகிறாங்க. பெரியார் வந்து நல் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாரு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து பெரியார் சொல்லி கொடுத்தாராம். அவனே ஒரு திருட்டு பையன் தான்டா, அவனே ஒரு திருட்டு பையன், திருட்டு அயோக்கியன். தமிழ் இனம் மீண்டு வந்துடக்கூடாது, தமிழர்கள் வளர்ந்து விடக்கூடாதுன்னு தமிழினத்தை அழிப்பதற்காக நாயுடுகளும் நாயக்கர்களும் வளரணுன்றதுக்காக சதி செயல் செய்த ஒரு திருட்டு பையன் தான் பெரியார். இதெல்லாம் யாரும் மாற்றுக்கிறது இல்லைல்ல. அவர் சொல்லி கொடுத்தாராம்
திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. சரிடா, நீ ரொம்ப யோகியமானவன், ரொம்ப ரொம்ப மானஸ்தன். திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு பெரியாரை வந்து பின்பற்றவங்க செய்கிறாங்களா? பெரியாரை பின்பற்றக்கூடிய இன்னைக்கு திமுக திருடாமல் இருக்கா? திருட்டுக்கு மறுபெயர் என்னன்னா அது திமுக. இன்னைக்கு திருடுறதுன்றாங்களே, அந்த திருடுறதுக்கு மறுபெயரே திமுக தான். திருடுறதுக்கு உருவான ஒரு கட்சினா அது திமுக தான். கருணாநிதியோட வரலாறை கேட்டால் காரி துப்புவாங்க. இதில் இவர் சொல்கிறார், அவங்க போய் அப்படி நோண்டி பார்த்தா ஒரே கப்படி தான் பயங்கரமாக. அவங்களோட வரலாறை பார்த்தா என்ன, திமுகவுடைய வரலாறு சாக்கடையில் வாழற புழுக்கு சமண்டா. நீங்களாம் அந்த சாக்கடையில் 200 ரூபா புழுக்களுக்கு சமம். அந்த புழுக்கள் போல தான் நெளிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த சாக்கடையில், திமுக என்ற சாக்கடையில் நெளிஞ்சிட்டு இருக்கீங்க. கருணாநிதி எவ்வளவு பெரிய திருடன். அதாவது வந்து 27,000 டன்னு சர்க்கரையை எங்கடா அப்படின்னு ஜட்ஜி கேட்டால் சர்க்கரையை பூரா எறும்பு தின்னுடுச்சிங்க. சரிடா, சர்க்கரை எறும்பு தின்னுடுச்சு, அந்த சாக்கு பையெல்லாம் இருக்குமே அது எங்கடானா அதை கரப்பாம்பூச்சி தின்னுடுச்சிங்க. இப்படி சொன்ன ஒரு முதல்வர் யாராவது இருக்காங்களா? திருட்டுக்கு முதல் வித்திட்டவர் கருணாநிதி. திருட்ட ஆரம்பித்து வச்சவர். நவீன ஊழல் செய்தது திமுக. ஏன்னா சுடுகாட்டு அந்த தகரத்தில் ஊழல் செய்தது திமுகடா. அப்படிப்பட்ட ஒரு அழுக்கான ஒரு கட்சியில் இருந்துன்னு ஒரு அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒருத்தவங்க வந்து பேசிட்டாங்க, பெரியாரை விமர்சிச்சிட்டாங்க, பெரியாரை தூக்கி போட்டு மிதிச்சிட்டாங்கன்றதுக்காக வலி தாங்காமல் இப்படியெல்லாம் கதறது நியாயமா? இப்போது திமுகவில் இருக்கக்கூடிய பிடிஆர் சொல்கிறார், பழனிவேல் தியாகராஜன் முன்னாள் நிதியமைச்சர் சொல்கிறார், 30,000 கோடி, எவ்வளோ 30,000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது, திருடி இருக்காங்க, திமுக கொள்ளை அடிச்சிருக்கு. அதை செய்தது வேற யாரும் இல்லை, முதல்வருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய மருமகன் சபரீசனும். இது குறித்து நீ ஒரு ஆம்பளடா, இவன் ஆம்பளைன்னு நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா இவன் ஆம்பளையாக இருந்தால் இவன் பொண்டாட்டி இவனை விட்டு இன்னொருத்தவங்க கூட ஓடி இருக்காது. சரியா? என்னடா நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்களா அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் இப்படி பேசுனதில்ல. இவன் பேச வைக்கிறான். இவன் உண்மையிலே ஆம்பளையாக இருந்தால் இவன் பொண்டாட்டி இவனை விட்டு இன்னொருத்தவங்க கூட ஓடி இருக்காது, மணிமாறன் கூட ஓடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இவன் அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி சர்ச் பண்ணுறதுனால தான் இவன் பொண்டாட்டி எவன் கூடயே ஓடிட்டா. நீ உண்மையிலே சரி தெம்பு இருக்கிறவனா இருந்தால், உண்மையிலே பெரியாரின் வாரிசாக இருந்தால், உண்மையிலே திராவிட கொள்கைகளை கற்றுக்கிட்டவனா இருந்தால் ஸ்டாலினை பற்றி ஒரு வீடியோ போடு. திருடுறாங்க, கொள்ளடிக்கிறாங்க, இன்றைக்கி வந்து தமிழ்நாடு நாசமாயிட்டு இருக்கு, தமிழ்நாடு வளராமல் இருப்பதற்கு காரணம் திமுக தான், திமுக ஆட்சியில் இத்தனை 1000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது, பல 1000 கோடியை இங்கே சுருட்டி எடுத்துகிட்டு போய் துபாயில் முதலீடு பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு வீடியோ போட பார்ப்போம். ஒரு வீடியோ இந்த மாதிரி உங்களால் போட முடியுமா? சும்மா 200 ரூபா கொடுக்குறாங்க, எதை வேணால் பேசலாம், நம்ம வாய்க்கு வந்ததை நம்ம வந்து கத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காப்புல. அதாவது வந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாத்தையும் நம்மளால் கடந்து போக முடியாது. இந்த நாய்க்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட முதன்மை நோக்கம். பல நாள் ஆயிடுச்சு இந்த நாய்க்கு நம்ம பதில் சொல்லி வீடியோ போட்டலாம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு பேச்சாளராக தங்கை தாரிகா சல்மான் அவர்கள் வளர்ந்து வராங்க. அவங்களோட பேச்சு அவங்கள வந்து மேடையில் ஜெயிக்க முடியல. அவங்க ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு போகிறாங்கன்னா அங்கே கருத்தியலாக பேசி அவங்கள வெல்ல முடியல. அங்கே திமுகவுடைய ஆகச்சிறந்த பேச்சாளர்லாம் போயிட்டு அவங்க காலில் சரணாகதி அடைகிறாங்க. அடினா அடி, மரண அடி அடிக்கிறாங்க. அதில் வலி தாங்க முடியாமல், உனக்கு தெம்பு இருக்குல்ல, நீ மிகச்சிறந்த ஒரு வாதிடக்கூடிய நபர், ஆகச்சிறந்த அறிவாளி, உனக்கு தெம்பு இருக்குல்ல, திமுக கிட்ட சொல்லிவிட்டு நேரடியாக விவாத நிகழ்ச்சிக்கு போ. உண்மையிலே நீ ஒரு ஆண்மகன்னா தாரிகா சல்மான் கிட்ட பேசி ஜெயிச்சிட்றா, நான் ஒத்துக்கிறேன். உன்னால் முடியுமா? பெரியாருடைய கருத்துக்களை இல்லை தனி டிபேட், உனக்கும் தாரிகா சல்மான் அவர்களுக்கும் தனித்தனியாக டிபேட், 2 பேர் மட்டும், மற்ற யாருமே வேணாம், வச்சு அப்போ பேசி ஜெயிச்சிரு பார்ப்போம். தெம்பு இருந்தால் ஜெயிச்சிரு. அங்கெல்லாம் போய் பேசவே வாய் வராது, உனக்கு வாய் மேலே அடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் தங்கை தாரிகா சல்மான் அவர்கள். அவங்க மட்டும் கிடையாது, இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் அறிவாயுதத்தை கையில் வச்சுருக்காங்க. அண்ணன் சீமான் சொல்வது போல் ஆகச்சிறந்த அறிவாளிகளாக இருக்கிறாங்க. கருத்தியல் போர் தொடுக்கிறாங்க. இங்கே பேச முடியல, அங்கே போய் உக்காந்துக்கிட்டு எந்த கேள்விக்கும் பேச முடியல. யார் எதை சொன்னாலும், யார் எதை செய்தாலும் தன்னுடைய விரல் நுனியில் வச்சுருக்காங்க ஒவ்வொரு கருத்துக்களையும். கருணாநிதி என்ன பேசியிருக்காரு, அதற்கு முன்னாடி அண்ணா என்ன பேசியிருக்காரு, அதற்கு முன்னாடி பெரியார் என்ன பேசியிருக்காரு, பெரியாருடைய காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு, அனைத்து வரலாறையும் நாம் தமிழர் கட்சியில் தம்பியும் தங்கைகளும் கரைச்சி குடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்வையும் புள்ளி விவரத்தோட தேதியோட பேசக்கூடிய துணிவு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. அப்படிப்பட்டவங்ககிட்ட போய் விவாதம் பண்ணி ஜெயிக்க முடியாத அந்த நாய் அவதூறு பரப்பி அவர்கள் மீது வந்து சாக்கடையை தெளிக்கலாம், அவர் மீது சேற்றவாரி பூசலாம் அப்படின்னு நினைக்கிது. நீங்கள் பரப்புகிற அவதூறு திரும்ப உங்கள் பக்கமே தான் திரும்பும். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற யாரையும், தாரிகா குறிப்பாக சொல்கிறோம்,
தாரிகா சல்மான் அவர்களுடைய மயிரை கூட உங்களால் பிடுங்க முடியாது. நீங்கள் பண்ணுற அவதூறு ஒன்றுத்துக்கும் ஆகாது. அப்படி ஒருவேளை அது உண்மையாக இருந்தால், தங்கை தாரிகா சல்மானுடைய தாயாரும் அவருடைய கணவரும் தங்கம் கடத்துறாங்க அப்படின்னா திமுக அரசு கையாலாகாத அரசுன்றதை நீயே சொல்கிற. நாங்கள் சொல்லலை. திமுக அரசு ஒன்றுத்துக்கும் உதவாத அரசு. திமுக அரசோட ஆட்சியில் யார் வேணால் தங்கம் கடத்தலாம், யார் வேணால் ஆட்கடத்தலாம், யார் வேணால் கொலை மிரட்டல் விடலாம் அப்படிங்கிறத நீயே ஒத்துக்கிற. இப்போ இல்லை, அப்படி இல்லை, அது வந்து உண்மை, திமுக அரசு வலிமையாக இருக்குன்னா தாரிகா சல்மானுடைய தாயாரையோ கணவரையோ கைது செய்திருக்கணும், அதை செய்தியாக்கியிருக்கணும். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். திமுக எப்போ 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 நாம் தமிழர் கட்சி மீது ஒரு அவதூறு பரப்பலாம், நாம் தமிழர் கட்சி மீது அதை வந்து அவமானப்படுத்தலாம். அந்த ஒரு கிளை செயலாளர், நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலாளர் ஏதாவது தவறு செஞ்சால் அவர் வந்து கட்சியை விட்டு விலகி இருப்பார். 4-5 வருஷம் ஆயிருக்கும் அவர் கட்சியை விட்டு விலகி. அதன் பிறகு அவர் மேலே ஒரு தவறு வந்தால் கூட நாம் தமிழர் கட்சியின் பிரமுகர் இந்த செயலை செஞ்சுருக்காரு அப்படின்னு அவமானப்படுத்தலான்னு காத்துட்டு கிடக்கு. இந்த மாதிரி நீ அவதூறு பரப்புறதுனால எல்லாமே உண்மையாகிறது. அடுத்ததொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.